ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல காட்ஜில்லா -1 அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு ஜாப்பனீஸ் மூவி. இது ஜப்பான்ல அக்டோபர் 2023 ரிலீஸ் ஆயிடுச்சு. பட் ஓடிடில இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை உங்கள நிறைய பேர் பார்த்திருப்பீங்களா பார்க்கலையான்னு தெரியல. ஆனா நீங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த படத்தோட கதையை சொல்றேன். ஒருவேளை பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. சரி, கிட்டத்தட்ட 1945ல இரண்டாம் உலக போர் நடந்து முடியுது. அப்போ ஒரு பைலட் அவர் டிரைவ் பண்ணிட்டு இருந்த ஃபைட்டர் பிளேனை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜப்பான்குள்ளேயே இருக்க ஓடோ ஐலாண்ட் அப்படின்ற இடத்துல லேண்ட் பண்றாரு. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேரு ஷிகிஷிமா. இவர் லேண்ட் பண்ண இடத்துக்கிட்ட ஒரு லீட் மெக்கானிக் அண்ட் அவர் கீழே ஒர்க் பண்ற ஒரு சிலர் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லீட் மெக்கானிக்கோட பேரு டாச்சிபானா. இந்த மெக்கானிக் நம்ம ஹீரோவை பார்த்து கேக்குறாரு, உன் வண்டியில தான் எந்த பிரச்சனையும் இருக்க மாதிரியே தெரியலையே, அப்புறம் ஏன் லேண்ட் பண்ணிருக்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவை என்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய காட்ஜில்லா அந்த ஏரியாக்குள்ள வருது. ஆனா இந்த காட்ஜில்லா வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே நம்ம ஹீரோ பிரெடிக்ட் பண்றாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் இந்த காட்ஜில்லா வரப்போகுதோ அப்பெல்லாம் அந்த ஐலாண்டோட ஓரத்துல செத்த மீன்லாம் மிதக்குது. அப்ப இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எப்பவுமே காட்ஜில்லா வரப்போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மீன்லாம் செத்து போய் மேல மிதக்குமே, இப்ப ஏதாவது அசம்பாவிதம் நடக்க போகுதோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்பதான் அவர் நினைச்ச மாதிரியே அந்த காட்ஜில்லா வருது. அது உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நம்மளோட லீட் மெக்கானிக் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஃபைட்டர் பிளேன் ஓட்டுனவன் தானே, உன்னால அந்த காட்ஜில்லாவை சுட முடியும், அதனால நீ போய் சுட்டனா நம்ம எல்லாரும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னதான் நம்ம லீட் மெக்கானிக் சொல்லியுமே நம்ம ஹீரோ பதட்டத்துல சுடாம பயந்து போய் அப்படியே உட்கார்ந்து இருக்க, இந்த மெக்கானிக் கிட்ட ஒர்க் பண்ற எல்லாருமே பதட்டத்துல அந்த காட்ஜில்லாவை சுட ஆரம்பிக்கிறாங்க. அங்கதான் ஆரம்பிக்குது பிரச்சனை. அந்த காட்ஜில்லா என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோவை அப்படியே விட்டுட்டு நம்ம லீட் மெக்கானிக் அண்ட் அவர் கூட இருக்கிறவங்க எல்லாரையுமே மிதிச்சு கடிச்சு கொன்னுருது. அதுல சின்ன பாதிப்போட லீட் மெக்கானிக் மட்டும் தப்பிச்சுக்கிறாரு. அதோட சேர்ந்து நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கண்ணை முழிச்சு பார்த்தா விடிஞ்சு போயிருக்கு, எல்லாரும் செத்து போயிருக்காங்க நம்ம லீட் மெக்கானிக்கை தவிர்த்து. இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோட மனசுக்குள்ள ஒரு சங்கடத்தை உருவாக்குது. என்னாலதான் இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நான் மட்டும் சுட்டு இருந்தேன்னா ஒரு சிலர் யாவது காப்பாத்திருக்க முடியும் அப்படின்ற சங்கடத்தோடவே அவரோட சொந்த ஊரான டோக்கியோக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இரண்டாம் உலக போர் முடிஞ்சிருக்கு. அதுல நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் பாம் பிளாஸ்ட் ஆகி இறந்திருக்காங்க. அவரோட வீட்டுக்கு எதிரில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களும் தன்னோட அப்பா அம்மா குழந்தை எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க இந்த பாம் பிளாஸ்ட்னால. அப்பதான் இவர் வீட்டுக்கு ஒரு கை குழந்தையை தூக்கிட்டு ஹீரோயின் வராங்க. யார் இந்த குழந்தை, நீ யாரு அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த குழந்தையோட அப்பா அம்மா சாவ போறதுக்கு முன்னாடி என் குழந்தையை காப்பாத்துன்னு சொல்லி என் கையில கொடுத்துட்டு இறந்துட்டாங்க, எனக்கு எங்க போறதுன்னு தெரியாம தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி இவர் வீட்டுல தங்கிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு தன்னை பாத்துக்கிறதுக்கு கையில எதுவும் கிடையாது. இதுல ஒரு பொண்ணு வேற கையில குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கு, நான் எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இவரோட வீட்டுக்கு எதிரில் இருக்க ஒரு பொண்ணு தன்னோட அப்பா அம்மா குழந்தை எல்லாரும் இழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம் தெரியுமா. அந்த பொண்ணு வந்து தனக்கு வச்சிருந்த உணவை கொடுத்து அந்த குழந்தையோட பசியை தீக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நன்றி சொல்லிட்டு அதை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு வேலை கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலக போர்ல நிறைய குண்டுகள் வெடிக்காம இருக்கும் தெரியுமா, அதை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தணும். இவரோட சேர்ந்து ஒரு க்ரூவும் போறாங்க. ஆனா இந்த வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது, சம்பளம் நிறைய. சோ நம்ம ஹீரோ அந்த க்ரூவோட போய் குண்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்போ மீன்லாம் செத்து கிடக்கிறத பாக்குறாரு. சோ இவரோட இன்ட்யூஷன் சொல்லுது, இங்க கண்டிப்பா காட்ஜில்லா வரப்போகுது அப்படின்னு. அப்ப இவங்க 2 குண்டுகளை மட்டும் அப்புறப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த டைம் பார்த்து சடனா காட்ஜில்லா வர எல்லாருமே பயங்கரமா பதட்டமாகறாங்க. ஆனா அந்த கவர்மெண்ட் தன்னோட ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கூட கொடுக்கல. இந்த மாதிரி ஒரு காட்ஜில்லா இருக்கு, அது நாட்டையும் மக்களையும் அழிச்சிரும் அப்படின்றத பத்தி. ஏன் அப்படின்னு கேட்டா மக்கள்லாம் பேனிக் ஆயிருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக. பட் இது என்ன பண்ணும் அப்படின்னு தெரிஞ்ச நம்ம ஹீரோ அப்புறப்படுத்தி எடுத்து வச்ச அந்த 2 குண்டுகளை வச்சு எப்படியாவது அந்த காட்ஜில்லாவை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதோட வாய்க்குள்ள குண்டுகளை தள்ளி சுட ஆரம்பிக்கிறாரு. அதுவும் வெடிக்குது. ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த காட்ஜில்லாக்கு டேமேஜ் ஆகுதோ அந்த பகுதிகள் எல்லாமே திரும்பி ரீஜெனரேட் ஆகுது. அந்த மாதிரி அதுக்கு பாதிப்பு அதிகமாகறப்போ அதுக்கு கோவம் உக்கிரமா வருது. அந்த கோவத்தோட ஒரு ரேஸ் ஜெனரேட் பண்ணுது. அப்படி ஜெனரேட் பண்ற ரேஸ அது வெளியே தள்ளுச்சுன்னா அது சுத்தி இருக்க ஏரியாவே சுக்கு சுக்கா போற அளவுக்கு ஜெனரேட் பண்ணும். இப்ப தான் இறக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் இந்த க்ரூவும் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இன்னொரு மிகப்பெரிய கப்பல் வருது இந்த காட்ஜில்லாவை தாக்குறதுக்காக. இத பார்த்த நம்ம ஹீரோ அண்ட் க்ரூக்கு நம்ம எப்படியாவது தப்பிச்சிருவோம், இந்த காட்ஜில்லா அழிஞ்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது. அது மட்டும் இல்லாம அவங்க தாக்குறத பார்த்த உடனே காட்ஜில்லா இவங்களை விட்டுட்டு தன்னை சுடுறவங்களை நோக்கி போயிட்டு இருக்கு. அவங்களும் ஒரு சில துப்பாக்கிகள் குண்டுகள்லாம் வச்சு தாக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த காட்ஜில்லாக்கு ஒண்ணுமே ஆகல. ஆனா கோவத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ரேஸை ஜெனரேட் பண்ணி தன்னை தாக்க வந்த கப்பலை நோக்கி ஃபுல் ஃபோர்ஸ்ல அனுப்பவும் அந்த க்ரூசர் கப்பல் கம்ப்ளீட்டா வெடிச்சு சதறுது. இது நடந்தது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா 1947. அதாவது படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இருந்து 2 வருஷத்துக்கு அப்புறம். ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இத்தனை நாட்களா கடலுக்குள்ளேயும் ஐலாண்ட் ஓரத்திலயும் வந்துட்டு இருந்த காட்ஜில்லா இப்ப ஜப்பானோட சிட்டிக்குள்ளே வந்துருச்சு. அங்க இருக்க பில்டிங் மக்கள் எல்லாரையும் அடிச்சு சேதம் பண்றது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெயினையே டேமேஜ் பண்ணுது. அந்த ட்ரெயினுக்குள்ள நம்ம ஹீரோயின் உட்கார்ந்திருக்காங்க. இவங்க அந்த குழந்தைய தானே பாத்துக்கிட்டாங்க, எங்க வெளியே போனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவங்க சொல்றாங்க ஹீரோ கிட்ட, எனக்கு வெளியே ஒரு இடத்துக்கிட்ட வேலை கிடைச்சிருக்கு, நான் அங்க
போறேன் அப்படின்னு சொல்ல, நான் தான் உனக்கு நல்லா சம்பாரிச்சு தரனே, நீ குழந்தைய மட்டும் நல்லா பாத்துக்கலாமே அப்படின்னு கேட்க, எனக்குன்னு ஒரு சில ஆசைலாம் இருக்கு, நான் சம்பாதிக்கணும், யாரையும் நம்பாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால நான் போறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம குழந்தை அப்படின்னு ஹீரோ கேட்க, அது ஒண்ணும் கவலை இல்ல, எதிர் வீட்டுல இருக்க அக்கா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவும் கன்வின்ஸ் ஆகலனாலும் மன கஷ்டத்தோட ஒத்துக்கிறாரு. சோ நம்ம ஹீரோயின் அந்த ஒரு வேலைக்கு தான் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த காட்ஸிலா அந்த ட்ரெயின் அடிச்சு நொறுக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெயின்ல இருந்து தப்பிச்சு தண்ணியில குதிச்சு அதை பார்த்த பீதியிலே நடந்து வந்துட்டு இருக்காங்க. பின்னாடி அந்த காட்ஸிலா நம்ம ஹீரோயினை நோக்கி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்குது. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு சுத்தி என்ன நடக்குது, அந்த அனிமல் என்ன அப்படின்ற பதட்டத்திலையும் பயத்திலையும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினை நெருங்கி வந்துட்டு இருக்க அந்த காட்ஸிலா அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து, உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஆனா அந்த காட்ஸிலாவை சுத்தி இருக்க பீரங்கிகள்லாம் தாக்கிட்டு இருக்கு. இந்த காட்ஸிலாக்கு தான் ஒன்னும் ஆகாது இல்லையா, ஏதாவது அதோட உடம்புக்குள்ளதான் அடிபட்டு இருந்துச்சுன்னா உடனே ரீஜெனரேட் ஆகி கோவத்தின் வெளிப்பாட ஹீட் ரேவை ஜெனரேட் பண்ணும் இல்லையா, அந்த மாதிரி ஜெனரேட் பண்ணி அந்த ஃபுல் ஹீட் ரேஸையும் வெளியே தள்ளுது. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, ஹீரோ ஒரு சந்துக்குள்ள தள்ளி விட்டு அந்த ரேஸ்ல மாட்டி இறந்தே போயிடுறாங்க. இதை நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி இருந்த இந்த பொண்ணு இப்ப காணமே அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுனே தெரியாம சுத்தி புத்தி பாக்குறாரு. அந்த இடமே சின்ன பண்ணமா இருக்கு. அப்பதான் தெரியுது அந்த பொண்ணை எவ்வளவு காதலிச்சிருக்கோம். ஏற்கனவே என்னால காப்பாத்த முடிஞ்சு ஒரு சிலரை கொன்னுட்டேன் என்னோட பயத்தினால, இப்ப இவளையும் விட்டனே அப்படின்னு சொல்லி பயங்கரமான சோகத்துல இருக்காரு. இன்னொரு பக்கம் இன்னும் எத்தனை பேர் என்னால சாவ போறாங்க, எத்தனை நாள் தான் நான் பயந்து ஓடிட்டே இருக்கிறது, இதுக்கப்புறம் எனக்கு வாழணும்னு ஆசை கிடையாது, இந்த காட்ஸிலாவை அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான வெறியில இருக்காரு. ஆனா என்ன பண்றது, இந்த கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணல, எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல, வேற எந்த கவர்மெண்ட்டும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அப்போ இவரோட க்ரூல அந்த குண்டுகள் எல்லாம் அப்புறப்படுத்துறதுக்காக ஒருத்தர் போயிருந்தார் தெரியுமா, அவர் இந்த காட்ஸிலாவை அழிக்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காட்ஸிலாவை கடலுக்குள்ள கொண்டு போய் சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்ட சிலிண்டரால இதை சரவுண்ட் பண்றாரு. அப்படி சுத்தி வளைச்சதுக்கு அப்புறம் அந்த சிலிண்டரோட கேஸை ரிலீஸ் பண்றாரு. அந்த கேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த காட்ஸிலாக்கு பிரஷர் கொடுத்து ஆழ்கடலுக்குள்ள கொண்டு போயிடும். அப்படி போயிடுச்சு அப்படின்னா அதால உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த பிளான் ஃபெயில் ஆயிட்டாலும் பிளான் பி ஒன்னு இருக்கு. அது என்னன்னா, ஒரு கேஸ் ஃபில்டு பலூனை ரிலீஸ் பண்ணுவோம், அதை வச்சு காட்ஸிலாவை கட்டிட்டோம் அப்படின்னா அதை மேல தூக்கிட முடியும், அதுக்கப்புறம் ஒரு சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வச்சு எப்படியாவது கொன்னுடலாம் இப்படின்னு ரெண்டு பிளான் போடுறாங்க. ஆனா ஒருவேளை இது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே இறந்துருவோம், கவர்மெண்ட்டும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, நம்மளும் எவ்வளவுதான் பாதிப்பை சந்திக்கிறது, ஏற்கனவே நாங்கெல்லாம் குடும்பத்தை இழந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே பின்வாங்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேக்குறாரு, இந்த பிளான் கண்டிப்பா சக்சஸ் ஆகுமா அப்படின்னு. சக்சஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லவும், அப்போ சக்சஸ் ஆகாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, இந்த பிளானை போட்டவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. சோ கோச்சிட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்தை விட்டு வெளியேறாரு. ஆனாலும் இவரை போய் கன்வின்ஸ் பண்றாங்க. சோ நம்ம ஹீரோவோட சேர்ந்து அங்க இருந்த க்ரூவும் இதை அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு முன் உதாரணமா இருப்போம், அட்லீஸ்ட் அடுத்த ஜெனரேஷனையாவது காப்பாத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்க அங்க இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இந்த பிளானுக்கு ரெடியா வராங்க. அப்ப நம்ம ஹீரோ தன்னோட வளர்ப்பு பொண்ணை நான் திரும்பி வரலனாலும் எப்படியாவது காப்பாத்தணும், அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட எதிர் வீட்டுல இருந்த பொண்ணு கிட்ட ஒப்படைச்சிட்டு காசையும் கொடுத்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து எனக்கு ஒரு ஃபைட்டர் பிளேன் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ. இந்த பிளானை போட்ட இவரு அங்க இங்கன்னு தேடி ஒரு அன்யூஸ்டு ஃபைட்டர் பிளேனை இவர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. ஆனா அதை ரிப்பேர் பண்றதுக்கு கரெக்டான ஒரு மெக்கானிக் வேணும். அப்பதான் இவர் மைண்டுக்கு வராரு, படத்தோட இன்ட்ரோல வந்த லீட் மெக்கானிக். ஆனா என்ன பண்றது, அவர் எங்க இருக்காரு, அவரோட அட்ரஸ் எதுவுமே தெரியாது இவருக்கு. சோ இவரை பத்தி ஒரு தப்பான தந்தி அனுப்பி அதை அவர் பார்க்க நம்ம ஹீரோ மேல ஏற்கனவே கோவத்துல இருந்த அந்த லீட் மெக்கானிக் இவரை அடிக்கணும் அப்படின்றதுக்காகவே அங்க இருந்து கிளம்பி வராரு. இவரை வந்து அடிக்கவும் செய்யறாரு. அதை பார்த்த நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பட் நம்ம லீட் மெக்கானிக் பயங்கர கோவத்துல இருக்காரு. எதுக்கு என்ன பத்தி அப்படி தப்பா எழுதுன அப்படின்ற கோவத்தோட இவரை போட்டு பயங்கரமா அடிக்க, இப்படி எழுதுனாதான் நீங்க வருவீங்க அப்படின்றதுனால தான் எழுதுனேன், இப்போ எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபைட்டர் பிளேனை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, இந்த காட்ஸிலாவை கம்ப்ளீட்டா அழிக்கணும், நான் எத்தனையோ பேரோட மரணத்துக்கு காரணமாயிட்டேன், எனக்கு எப்படியாவது இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க சார் அப்படின்னு கெஞ்சி கேட்டு எப்படியோ ஒத்துக்க வச்சிடறாரு. அங்க நம்ம மெக்கானிக் அந்த பிளேனை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கிறது மட்டும் இல்லாம அடிஷனலா ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. அதுதான் கிளைமேக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இப்ப காட்ஸிலாவை தாக்குறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. எல்லா க்ரூசர்ஸையும் எடுத்துட்டு கடலுக்குள்ள இறங்கிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோ தற்கொலை தாக்குதல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. பட் நம்ம ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைக்காக நீ உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னாலுமே அதை இவர் காது கொடுத்து கூட கேட்கல. இவரோட ஒரே நோக்கமா அந்த காட்ஸிலாவை அழிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் இருந்துச்சு தவிர்த்து வேற எதுவுமே மைண்ட்ல வச்சுக்கல. சோ இந்த காட்ஸிலா வெளியே வருது, எல்லாருமே அட்டாக் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்காக ஃபைட்டர் பிளேன் எடுத்துட்டு நம்ம ஹீரோ பிளான் படி அந்த காட்ஸிலாவை மார்க்குள்ள கொண்டு வராரு. சுத்தி இருக்க கப்பல்கள் எல்லாமே பிளான் படி அந்த சிலிண்டர்ஸ் எல்லாம் வச்சு இந்த காட்ஸிலாவை சுத்தி வளைக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரியே அந்த காட்ஸிலாவும் அந்த வளையத்துக்குள்ள மாட்டுது. கேஸை ரிலீஸ் பண்றாங்க. அந்த பிரஷர்ல அந்த காட்ஸிலா உள்ள மூழ்கிருது. கிட்டத்தட்ட 800ல இருந்து 1200 மீட்டருக்கு உள்ள கடலுக்குள்ள மூழ்கி இருக்கு காட்ஸிலா. சோ நம்ம ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இது இறந்துட்டதா நம்புறாங்க. ஆனா அந்த காட்ஸிலாக்கு இன்னும் உயிர் இருக்கு. சோ பிளான் பி எக்ஸிக்யூட் பண்றாங்க. அதாவது அந்த பலூனை ரிலீஸ் பண்ணி காட்ஸிலாவை மேல கொண்டு வந்து ஒரு சில எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வச்சு அதை வெடிச்சு செதற வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரியே அதை மேல கொண்டு வராங்க. ஆனா அந்த காட்ஸிலா அந்த
பலூன்ஸ் எல்லாத்தையுமே கடிச்சு உடைச்சிருச்சு. இப்ப வேற வழியே கிடையாது, நம்ம எல்லாருமே நம்மளோட உயிரை பணைய வச்சுதான் இந்த காட்ஸிலாவை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கேத்த மாதிரி அதை மேல தூக்குனாங்க. ஒரு பாயிண்ட்ல காட்ஸிலா பயங்கரமான பிரஷரை கொடுக்க இந்த கப்பல்லாம் மூழ்க ஆரம்பிக்குது. சோ எல்லாருமே இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தோடவும் பதட்டத்தோடவும் அதை உத்து பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பயங்கரமான சைலன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்டுக்கு எல்லாரோட ஃபேஸையும் ஸ்லோ மோஷன்ல காமிக்கிறாங்க. அங்க ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாங்க பாருங்க, அதுதான் நம்மளுக்குள்ள பயங்கர கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணுச்சு அடுத்து என்ன ஆக போதோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஹீரோ அங்க இருந்து பயங்கரமான பிஜிஎம்மோட ஸ்பீடா காட்ஸிலாவை நோக்கி வராரு. ஏன்னா கடைசி ஹோப் அவர் மட்டும் தான். அப்படி ஃபாஸ்டா வந்தவர் ஸ்ட்ரைட்டா அந்த பிளேன் எடுத்துட்டு வந்து காட்ஸிலாவோட வாய்க்குள்ள விட்டு அதுக்குள்ள இருந்த லிவரை பிடிச்சி இழுத்து அந்த பிளேனை வெடிக்க வச்சிடறாரு. அதோட மண்டையும் வெடிச்சு செதற அந்த காட்ஸிலா கம்ப்ளீட்டா அழிஞ்சிருச்சு. அப்ப நம்ம ஹீரோ அவர் இறந்துட்டாரா அப்படின்ற ஒரு பதட்டத்தோடவே பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த லிவரை இழுத்து முடிச்ச உடனே நம்ம ஹீரோ பாராஷூட் மூலியமா அந்த பிளேன்ல இருந்து வெளியேறாரு. இதுதான் நம்ம லீட் மெக்கானிக் போட்ட ஒரு மிகப்பெரிய பிளான். இந்த ஒரு ஆப்ஷனை அந்த பிளேன்ல செட் பண்ணி கொடுத்திருக்காரு. சோ அது மூலமா நம்ம ஹீரோ தப்பிச்சிடுறாரு. அந்த காட்ஸிலா இறந்துருது. இதுதான் அந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ இன்னொரு ட்விஸ்ட் வச்சிருந்தாங்க. நம்ம ஹீரோவோட காதுக்குள்ள போய் இவர் ஏதோ ஒரு சீக்ரெட் விஷயத்த சொல்றாரு. அதை கேட்ட உடனே நம்மால் பதட்டப்பட்டுட்டு இந்த குழந்தையை தூக்கிட்டு ஓடுறாரு. அங்க போய் பார்த்தா ஹீரோயின் இன்ஜுரியோட படுத்திருக்காங்க. அதை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர சந்தோஷம், பதட்டம், நிம்மதி எல்லாமே கிடைக்குது. என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. இதோட படமும் முடியுது. இதுதான் காட்ஸிலா -1 படத்தோட கதை. இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த ஒரு வீடியோ. உங்களுக்கு இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் கியூரியாசிட்டி கிரியேட் ஆகி படம் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா மறக்காம போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்றது. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ரெகுலரா பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம RNG பைட்ஸ் சேனலை.